மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காவல் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவானந்தம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த திருநாவுக்கரசு 34, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணம் ஆகி மனைவி 3 மகன்கள் உள்ளனர். மனைவி குழந்தைகள் சொந்த ஊரில் உள்ள நிலையில் திருநாவுக்கரசும் போலீஸ் குடியிருப்பு அருகே வசித்து ஒருவருக்கு இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் மொபைல் போனில் அடிக்கடி பேசி வந்துள்ளார். போனில் பேசும்போது திருநாவுக்கரசின் நண்பரின் மகளான சிறுமிக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி நண்பரின் மகளான 16 வயது சிறுமியை காவலர் குடியிருப்புக்கு வரவழைத்து திருநாவுக்கரசு அவரை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து ஹெல்ப்லைனுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சமூக பணியாளர் ஆரோக்கியராஜ் 40 என்பவர் பெண் உதவியாளருடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு சென்று நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து திருநாவுக்கரசை கைது செய்து நாகை கோர்ட்டில் ஆஜர்படுத்திய பின்னர் மாவட்ட சிறையில் அடைத்தனர். முன்னதாக இச்சம்பவம் அறிந்த மாவட்ட எஸ்பி மீனா பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான போலீஸ் திருநாவுக்கரசு ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்தார். ஏற்கனவே திருநாவுக்கரசின் ஒழுங்கின செயல்பாட்டினால் துறை ரீதியான நடவடிக்கை உள்ளானது. அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசு தற்கொலைக்கு முயன்றதாக குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவானந்தம்.